திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன நலன்கள் கிடைக்கும் என்பதனை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். பிறவி என்ற பெருங்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் பிறவாமை என்கின்ற பெரும் பேற்றை அருளக்கூடியவர் தான் செந்தில் ஆண்டவர். செந்தில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற கருணையோ பிறவாமை, பிறக்கவே இல்லை என்று எதை பற்றியும் கவலையும் நமக்கு கிடையாது. பிறந்தால்தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பற்றி யோசிக்கணும். பிறந்தால்தான் இன்பமான வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். வீடு வேணும், கார் வேணும், நிலம் வேணும், நல்ல கணவன் அமையணும், நல்ல பிள்ளைங்க அமையணும், நல்ல மனைவி அமையணும், நல்ல ஞானம் வேணும், இறுதியாக முக்தியை கொடு என்று இவ்வளவும் கேட்கணும். பிறக்கவே இல்லை என்றால் எதை பற்றியும் கவலையும் நமக்கு இல்லை, எதை பற்றிய சிந்தனையும் நமக்கு இல்லை. ஆகவே பிறவாமை என்கின்ற பெருவரத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான பெருமானாக விளங்கக்கூடியவர் சுப்பிரமணிய சுவாமி என்கின்ற மூர்த்தி. சுவாமி என்றாலே முருகப்பெருமானை தான் குறிக்கும்.